ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லிட்டேன்ப்பா. இல்லை அதான் கல்யாணம் ஆகிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அது வில்லேஜில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் இந்த சிட்டி லைஃப்க்கு வந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், பட் அவங்களுக்கு தெரியாமல் அது பண்ணது யார் மேலேயுமே தப்பு இல்லை. பட் அது சுச்சுவேஷன், டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும், அவ்வளோதான். ஹீரோ ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கஸ்தூரியை ரொம்ப நாள் கழிச்சு கஸ்தூரி பார்க்குறது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக் தான். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. செகண்ட் ஆஃப் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் ராணாவுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி ஃபார் ரியலி நைஸ். ஸ்டோரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. அது இப்போதைக்கு ரொம்ப வந்து தேவைன்னு நினைக்கிறேன் நான். மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்னோவில் இருக்கிற சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. நல்லா ஜாலியாக இப்போ 2.5 hours வந்து எப்படி போகுதுன்னே தெரியல, அவ்வளோ எங்கேஜ்டாகவே இருக்குது படம். ஆக்சுவலி ஆக்டிங் வந்து ராணாவோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னே எங்களால் சொல்ல முடியல. ரொம்ப நல்லாவே ஆக்டிங் இருக்குது. அண்ட் பிக் பாஸ் அப்போது இருந்தார், அப்போ தான் ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிய வந்தது ராணாவை பற்றி. பட் இப்போது நல்லாவே எமர்ஜ் ஆகிருக்காரு, எல்லா சாங்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி. ஹோப் வில் கெட் மோர் மூவிஸ் ஆஃப்டர் திஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. படத்தை பற்றி எந்த குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. எல்லாமே இந்த புது ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, சரிங்களா? ஒருத்தருங்களும் நடித்தவங்க யாருமே வந்து புது ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லை. எல்லாமே ஏற்கனவே நிறைய அனுபவித்து ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருக்காங்க, ஓகேங்களா? எல்லாருமே ஒருத்தருடைய இதுவும் பார்த்தீங்கன்னா இவன் கரெக்ட் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் நல்லா நடிக்கலை, இவன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லது நடிச்சிருக்காங்க. அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பழைய ஜென்ரேஷன் வந்து தேவையில்லாமல் நிறைய வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க, ஓகேங்களா? அந்த ஈகோ ப்ராப்ளம், அதே ஈகோ ப்ராப்ளம் தான். ஈகோவில் நல்லது கெட்டதுன்னு இருக்குது. சின்னதாக எடுத்துக்கலாம், பிரேக் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம், சரிங்களா? பிரேக் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், பிரேக்கப்பாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை வீணாக போயிடும். ஆம்பளைங்க பொம்பளைங்க யாராக இருந்தாலும் சரி வார்த்தைகளை அளந்து பேசணும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் வார்த்தையை அளந்து பேசணும் அப்படின்றத ஒரு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? எல்லாருமே மனுஷங்க தான், யாருக்கும் கோபத்தாபங்கள் வரதான் செய்யும். பட் அந்த கோபத்தாபங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். வாழ்க்கை வீணாக போயிடுது. நம்ம கோவப்படுறதுனால அந்த ஈகோனால வாழ்க்கை வீணாக போயிடுது, ஓகேங்களா? வாழ்க்கை வீணாக போயிடுது. ஸோ படம் நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோ ஃப்யூச்சரில் இருக்கிற ஜென்ரேஷனோ எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அந்த படம் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் லெவலில் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்கும். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் அப்படியே பெரிய லெவலுக்கு வரலாம், பெரிய ஸ்டாராக வரலாம் கண்டிப்பாக. நல்லாயிருக்கு படம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், பிரேக் ஃபாஸ்ட்டாக இருக்கலாங்க. பிரேக் ஃபாஸ்ட்டுன்றது கொஞ்சம் டைம் தான், ஒரு 10 minutes 15 minutes அப்படின்றது. வாழ்க்கையில் சண்டை போட்டால் ஒரு 1 month 2 months இருக்கலாம். பட் ஃபுல்லாக பிரேக்கப் பண்ணுறது மொத்தமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையை வாழுங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆடியன்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் உட்காந்து பார்க்குறேன். ஸோ ஒரு மாதிரி லைஃப்பில் நல்ல ஒரு மொமெண்ட். என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் மூவி, நான் மலையாளி. ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அழ வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் அழல. ஓகே தான். பார்த்தேன்னு. ஆமாம், இந்த கேஷ் செக் அங்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அப்புறம் எனக்கு நிறைய இமோஷ்னல் சீன்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் வரும்போது ஷோ முடிச்சுட்டு வரும்போது எல்லோரும் கண்ணில் தண்ணி இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப என்னால் தான் என்னோடய இமோஷன்ஸ் தான் அப்படி அழ வச்சுட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இன்ஃபேக்ட் நான் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததில்ல, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். ஹீரோ ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயினும் 2 பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்.